சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த கரெக்ட் வே டு ஃபைல் சிஏ எக்ஸாம் ஃபார்ம் ஃபார் ஜான்வரி 2025. செப்டம்பர் 2024 அண்ட் ஜான்வரி 2025 இந்த போத் அட்டம்ப்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் ஃபார்ம் ஃபைலிங் ப்ராசஸ் டிட்டோவாக தான் இருக்குது. ஐசிஐ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. நான் இதை ஒன்ஸ் அகெயின் டபுள் செக்கும் பண்ணிட்டேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த வீடியோவில் நான் செப்டம்பர் 2024 இன்டர்மீடியட் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறது அப்படின்ற ஒரு லைவ் டெமோ ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான் ஜான்வரி 2025க்கும். நீங்கள் பயப்படாமல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா ப்ராசஸுமே நீங்கள் ஜான்வரி 2025 இன்டர்மீடியட் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர்மீடியட் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெண்டுத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஒரே ஒரு அடிஷ்னல் எலமெண்ட் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கும். இன்டர்மீடியட்டில் குரூப் அண்ட் எக்ஸாம்ஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபவுண்டேஷன் நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ மற்றபடி மித்த எல்லா ப்ராசஸுமே டில் பேமெண்ட் வரைக்குமே சேமாக தான் இருக்கும். சேம் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் மொபைலில் ஃபைல் பண்ணும்போது இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் மட்டும்தான் சின்னதாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ப்ராசஸுமே ஜான்வரி 2025 ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேம் நீங்கள் மொபைலில் ஃபைல் பண்ணுற பர்சனாக இருந்தால் கூட இந்த ப்ராசஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரோம் பேஜில் ICAI.org அப்படின்ற ஐசியோட ஒஃபிஷியல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூட இந்த ஒஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர்ட்டல்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதில் செகண்ட் லாஸ்ட்டாக செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்கும். உங்ககிட்ட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் அதாவது எஸ்எஸ்பி போர்ட்டல் யூசர் நேம், வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய எஸ்எஸ்பி போர்ட்டல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு இங்கே 3 போர்ட்டல் அவைலபிளாக இருக்குது. ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன், ஆர்டிக்கல் ஃபங்க்ஷன், எக்ஸாம் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு எக்ஸாம் ஃபார்மில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனில் போய் தான் சேஞ்ச் பண்ணும். எக்ஸாம் போர்ட்டலில் உங்களால் எந்த சேஞ்சஸுமே எனேபிள் பண்ண முடியாது. அதான் உங்களால் எதுவுமே டைப் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனை தான் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்ற லைவ் டெமோவும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் எனி சேஞ்சஸ் அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் ஃபங்க்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சைடில் வயலட் கலரில் எக்ஸாம் மாடியூல், அதில் செகண்டாக பார்த்திங்க அப்படின்னா அப்ளை ஃபார் எக்ஸாம். அந்த அப்ளை ஃபார் எக்ஸாமை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நியூ பேஜில் இன்டர்மீடியட் எக்ஸாம் ஃபார்ம் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டேப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கைட்லைன்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த கைட்லைன்ஸ் பிடிஎஃப் ஃபுல்லுமே செப்டம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கு ரிலேட்டட் தான். இதை நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் ஆல் த கைட்லைன்ஸ் அப்படின்ற செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது ஹோல் எக்ஸாம் ஃபார்மில் 3 பார்ட் இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் சென்டர் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ், அதில் உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து இருக்கும். இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் உங்கள் அட்மிட் கார்டு. சப்போஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் பாஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக எப்படி இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ரீசன்ட் சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கான வீடியோன லைவ் டெமோ வீடியோவை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மேட் அண்ட் இந்த சைஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதாவது கீழே ரெட் கலரில் இருக்கலையே இதுவே உங்களுக்கு ஓகேவா இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ அண்ட் சைனே ஓகே தான். ஸோ நான் எஸ் கொடுத்துட்டு அது அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனேபிள் ஆகும்.
உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே உங்களால் என்ட்ரு பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனில் தான் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்கு தான் நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன், ஹூ இஸ் எலிஜிபிள் டு செப்டம்பர் 2024 எக்ஸாமை போய் விசிட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். எங்கள் ப்ரொவிஷனல் ஃப்ளாக்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது கண்டிப்பாக என்னு தான் இருக்கணும். ஒய்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் டெம்பரரியாக தான் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்றது மீனிங். ஸோ அந்த இடத்துல என் தான் இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் சிஏ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஃபவுண்டேஷன் ரூட்டில் வந்திருந்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது கீழே வந்து டூ யூ ஹேவ் எனி வேலிட் பேப்பர் எக்ஸம்ஷன், எஸ் ஆர் நோ. இப்போ சப்போஸ் எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த இயர் அண்ட் மந்தில் நீங்கள் எக்ஸம்ஷன் எடுத்தீங்க, அந்த எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் அண்ட் எந்த பேப்பரில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றதான் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டிய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நோ கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கேட்காது. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து எக்ஸாம் சென்டர் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில், மீடியம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, எக்ஸாம் அப்ளைடு குரூப் 1 குரூப் ஆர் போத் குரூப் ஆர் குரூப் 2, தென் ரீஜியன், எக்ஸாம் ஸ்டேட், எக்ஸாம் சிட்டி. இதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீங்கள் எந்த லொக்காலிட்டி இங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களோட எக்ஸாம் சென்டர் வந்து அல்லோகேட் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் குரூப் கொடுக்குறீங்களே அந்த பேஸ்டாக தான் உங்களுக்கு இங்கே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து எனேபிள் ஆகும். 1 குரூப் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1500 rupees, போத் குரூப் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2700 rupees. நெக்ஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷன், நான் கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு 1 செகண்ட் போய் செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், do you want to submit the exam form அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகிடும். ஸோ எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணிவிட்டு மோட் ஆஃப் பேமெண்ட்டில் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் செப்டம்பர் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.